இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சிவா போயிட்டான், இனிமே ஜனனியோட டிஸ்டர்ப் இருக்காது. காவேரி எனக்கு தான். அக்கா கல்யாணம் ஏற்பாடு பண்ணுக்கா, முகூர்த்த நாள் பாருக்கா. டேய், அதுக்கு முன்னால என் பிள்ளைக்கு ஆக வேண்டியதெல்லாம் பண்ணணும் தாசு. என்னது புள்ளையா? அது யாரு? டேய், சிவா எனக்கு புள்ள மாதிரி தானே. அவனுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாமே நான் தானே பண்ணணும். அவனோட ஆத்மா சாந்தி அடைய வேண்டாமா? தாசு, நீ கிளம்பு, நம்ம ராசாமலை வீட்டுக்கு போலாம். அக்கா பாடி வந்திருக்குமா? தகவல் தான் இப்போதைக்கு வந்திருக்கோம். பாடி போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் தான் வரும். கொஞ்சம் லேட் ஆகும். தாசு, நமக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாத மாதிரி அந்த வீட்டுக்குள்ள நம்ம கேஷுவலா போகணும், சரியா? ஓகேக்கா. சேது, எல்லாம் முடியட்டும். துளசியை எப்படி தூக்குறதுன்னு நாம பேசலாம். தாசு, வா போலாம். வாக்கா. இரு, ஒரு நிமிஷம் இரு. போறதுக்கு முன்னாடி எல்லாம் பக்காவா போகணும்ல. இரு வரேன். எங்கக்கா போற? அக்கா இருடா வரேன். என்னது இது? கிளிசரின். கிளிசரினா? இந்த சினிமால எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, இத ஒரு சொட்டு கண்ணுல வச்சா போதும், கண்ணீர் சும்மா மழை மழையா கொட்டும். ஆமா, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? எப்படியும் ஒரு நாள் யூஸ் ஆகும்னு வாங்கி வச்சேன். அது இன்னைக்கு யூஸ் ஆகுது. சேது, சிவா செத்தா எனக்கு என்ன? எனக்கு அழுகே வராதுல்ல. ஆனா அழுதாதானே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்புவாங்க. அப்பதானே நல்லா இருக்கும். அதுக்குதான் இது. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நீங்க வேற மாதிரி. தாசு, வா போலாம். வரேன். டேய், ஓகேவா? குடும்பமே சோகத்துல இருக்கு. சிவா இறந்தது கன்ஃபார்ம். என்னது இது? இவன் என்ன குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான்? அப்படியே குடும்பமே இடி விழுந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாதான் பார்த்தேன். நாங்களே இப்படிதான் இருக்கோம். மொத்த குடும்பமும் குழப்பத்துல தான் இருக்கும். எனக்கு குழப்பமாவும் இருக்கு, ஷாக்காவும் இருக்கு. ஷாக்கா இருக்காதா? இவங்க ஜனனியா. ஜனனியா? மசாலா, என்ன நடந்ததுன்னு சொல்லு.
ஒண்ணுமே புரியல மேகல. ஜனனியோட ஹனிமூனுக்கு போயிட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இதுதான் ஜனனின்னு சொல்றான். ஜனனியா நீ என்ன ஆனாங்கன்னே தெரியல. ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? நான் தான் ஜனனி. ஜனனி முருகா, என் மண்டை சூடாகுது. இங்க பாருங்க, எல்லாருக்கும் நான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில இங்க யாருமே இல்ல. எனக்கே கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு மத்தியில. டேய், நாங்க சரியில்லைன்னு சொல்றியா? நீ சரியில்லையா? ஏன்பா, நான் தான் ஜனனின்னு ஏதோ ஒரு பொண்ணு சொன்னா அதை நம்பி என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களாப்பா? இவ ஒருத்தன். இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு கொடுமையா இருக்கு. டாக்டர், எனக்கு மெமரி லாஸ் ஆனது உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். அந்த நேரத்துல இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த பொண்ணு நான் தான் ஜனனின்னு என்னையும் என் ஃபேமிலியும் நம்ப வச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா டாக்டர். கம்ப்ளீட்டா ஷீ இஸ் a cheater. அப்படி என்ன சீட் பண்ணிட்டாங்கன்னு கேளுங்க டாக்டர். எல்லாரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா, நானே கேட்கிறேன். சொல்லுங்க சிவா, என்ன சீட்டிங் பண்ணாங்க? நான் தான் ஜனனின்னு போய் சொல்லி நம்ப வச்சு தாலி கட்டிக்கிட்டது சீட்டிங் தானே? நீங்க இத்தனை நாள் எங்கம்மா இருந்தீங்க? ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். இவங்க தான் உண்மையான ஜனனின்னு நான் எப்படி நம்புறது? நீங்க ஏன் டாக்டர் நம்பணும்? எனக்கு அது தெரியும், எனக்கு அது போதும். சிவா, அவங்க ஜனனின்னு நீங்க நம்புனீங்க தானே? நம்பிதானே காதலிச்சிங்க. அப்போ அவங்கள ஜனனின்னு சொன்னீங்க, இப்ப இவங்கள ஜனனின்னு சொல்றீங்க. இதுல எது உண்மை? யார் ஜனனி? அண்ணா, டாக்டர் கிட்ட பதில் சொல்லு. எதுக்கு அவரை இப்படி முறைக்கிற? ஏய், காவேரி, நைஸ் கேள்வி. இவன் வேற. காத்திருந்தது என்னமோ நம்ம ரம்யா, கட்டிக்கிட்டது 2 ஜனனிய. ஜனனி இதுவா அதுவா? இது உண்மையா அது உண்மையா? நீங்க டாக்டர் தானே? ஆமா. எனக்கும் டவுட்டா தான் இருக்கு. முதல்ல இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இப்ப எதுக்கு டாக்டர் நீங்க வந்தீங்க? இதுவா அதுவான்னு கேட்கறதுக்கா? இந்த மாதிரி கேட்டாதான் உங்க மனநிலை சரியா இருக்கா இல்ல பாதிக்கப்பட்டிருக்கான்னு செக் பண்ண முடியும். பாதிக்கப்பட்டிருக்கான்னா மென்டல் சிக்னஸா? இல்ல ஜனனி, இவர் நான் நல்லா இருக்கேனா இல்ல எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு செக் பண்றாரு. ஏன் டாக்டர், நான் நல்லா இருக்கேனா எனக்கு என்ன பிரச்சனைன்னு பாக்குறது தான் வர சொன்னாங்களா? எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் உங்களை வர சொல்லிருக்கோம். அம்மா, என்னமா நடக்குதுங்க?